மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை, குறிப்பாக சிறுபான்மையினர் நலன் பற்றிய கொள்கை விளக்க குறிப்பு அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளது. கொள்கை விளக்க குறிப்பு தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்களுடைய மேசைகளில் உள்ள சிறு கணினியிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கொள்கை விளக்க குறிப்பினை நான் இந்த மாமன்றத்திலே படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சிறுபான்மையினர் நலன் சார்ந்த புதிய அறிவிப்புகளை தற்போது வெளியிடுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் கொள்கை விளக்க குறிப்பு மற்றும் புதிய அறிவிப்புகள் குறித்து தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றிற்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுபான்மை சமுதாயத்தினுடைய சமூக பொருளாதார கல்வி நிலையை உயர்த்தக்கூடிய முத்தான மணியான 11 அறிவிப்புகளை இங்கே வெளியிடுவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அறிவிப்பு எண் 1, சிறுபான்மையின மக்கள் சிறு தொழில்கள் துவங்கும் வகையிலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளும் வகையிலும் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் விதமாக ஆண்டுக்கு 2500 நபர்கள் வீதம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் மொத்தம் 10,000 நபர்களுக்கு தற்கால தேவைகளுக்கேற்ற திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும். அறிவிப்பு எண் 2, குறைந்த வாடகையில் குடும்ப நிகழ்ச்சிகளையும் பொது மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொள்வதற்கு ஏதுவாக சிறுபான்மை மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய கடலூர், மயிலாடுதுறை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் சமுதாய கூடங்கள் கட்டித்தரப்படும். அறிவிப்பு எண் 3, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் முஸ்லிம் மாணவியருக்கு ஆண்டுக்கு ரூபாய் 2000 வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். இதற்கென ரூபாய் 8 கோடியே 28 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பு எண் 4, மகளிர் உயர்கல்வி பெறுவதில் சமத்துவத்தை பேணும் வகையில் இஸ்லாமிய சமூக மாணவியர் உயர்கல்வியை தொடர ஏதுவாக அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்பிற்கு அரசால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத் தொகையை அரசே வழங்கும் வகையில் திட்டம் துவங்கும். 1ஆம் ஆண்டிற்கு ரூபாய் 20 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பு எண் 5, சிறுபான்மையின மக்களுக்கு அரசு வழங்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் விரைவாக கொண்டு சேர்ப்பதற்காக சிறுபான்மையின மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய 10 மாவட்டங்களில் ரூபாய் 4 கோடியே 45 லட்சம் செலவில் மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலர் பணியிடங்கள் புதிதாக தோற்றுவிக்கப்படும். அறிவிப்பு எண் 6, மாநில சிறுபான்மையினர் ஆணையம் மாவட்டங்களில் கள ஆய்வுகள் மேற்கொள்ளும் போது ஏற்படும் செலவினங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பு எண் 7, தொன்மையான தேவாலயங்களை அவற்றின் தொன்மை மாறாமல் பழுது பார்ப்பதற்கும் சீரமைப்பதற்கும் நடப்பாண்டில் ரூபாய் 10 கோடி மானியம் வழங்கப்படும். அறிவிப்பு எண் 8, முஸ்லிம்
வக்ஃபு சொத்துக்களையும் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களின் சொத்துக்களை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் கட்டடங்களை கட்ட வட்டியில்லா கடன் வழங்கும் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்காக ரூபாய் 100 கோடி சுழல் நிதி ஒதுக்கப்பட்ட வட்டியில்லா கடன் வழங்கும் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்காக ரூபாய் 100 கோடி சுழல் நிதி ஒதுக்கப்படும். அறிவிப்பு எண் 9. தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைமை அலுவலகத்திற்கு ரூபாய் 40 கோடி செலவில் புதிய கட்டடம் கட்டப்படும். அறிவிப்பு எண் 10. தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் மூலம் சென்னையில் சிறுபான்மையினர் மகளிர் கல்லூரி ஒன்று புதிதாக துவங்கப்படும். அறிவிப்பு எண் 11. தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திற்கு வழங்கப்படும் நிர்வாக மானியம் ரூபாய் 5 கோடியாக உயர்த்தப்படும். நன்றி.